இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீரல் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாய் இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக உங்கள் மத்தியில் நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் எப்படி பிழைக்க போகிறேன், இந்த உலகத்தில் நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை பிழைக்க செய்ய போகிறேன் அல்லது வாழ செய்ய போகிறேன் என்று உலகம் முழுவதும் இந்த உலகத்தில் பிழைப்புக்காக கவலைப்படுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மோடு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, பிழைப்பை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்று அனுபவிக்க முடியும் என்று அவரே நமக்கு ஆலோசனையும் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4:4 நம்ம வாசித்தது போல, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். மனுஷனுடைய வாழ்க்கை நன்றாக பிழைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு மனிதர் அங்குமிங்குமாய் பல காரியங்களை தேடி அலைகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொண்டு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவரே நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமோ மகிமைப்படுவதாக. அப்போ நாம் பிழைக்கும்படியா நீதிமொழிகள் 4:4 ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? 2 காரியத்தை இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஒன்று, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், சபைகளிலே கர்த்தருடைய செய்திகளை கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில் நம்முடைய இல்லங்கள் தேடி வருகிற ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் வாயிலாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை பைபிளை படித்து தியானிக்கிறோம். இப்படிப்பட்ட கேட்கிற படிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் காத்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு ஒரு உவமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, சில விதைகள் பாறைகளுக்குள்ளே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த வழியருகே விழுந்த விதைகள் முளைப்பதற்கு முன்பதாக ஆகாயத்து பறவைகள் வந்து அவைகளை பட்சித்து போட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் விருப்பம் என்ன? நாம் வாசிக்கிற, நாம் கேட்கிற கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அப்ப இருதயத்தில் காத்து கொள்ள கூடாதபடி சத்ருவாகிய சாத்தான் இந்த வசனமாகிய வேதத்தை நாம் மறக்கும்படியாக பல கவலைகளுக்குள்ளே தள்ளுகிறான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுங்க தெரியுமா? நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷ சாலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய இருதயத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்து பேசுகிறான். சிலருடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே பேசுவாங்க. சில கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன், அவங்கள்ட்ட எவ்வளவு மணித்தியாலம் நம்ம பேசினாலும் பைபிளை குறிச்சே பேசுவாங்க, ஆண்டவரை குறிச்சே பேசுவாங்க, அவருடைய ராஜ்யத்தை குறித்தே பேசுவாங்க. இப்போ இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களை பேசுகிற மக்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தான் அவங்க வாய் திறந்த உடனே இருதயத்தின் நிறைவு வாய் பேசும்னு சொல்லியிருக்கல்லவா? இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருந்தா, இருதயத்தில் தேவனுடைய கட்டளை இருந்தா, நாம தேவனுடைய காரியங்களையே நம்ம பேசுவோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க, இந்த பூமியில நம்ம வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நாம் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை இருதயத்துல காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம், என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய். அப்ப மனிதனுடைய பிழைப்புக்கும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. எந்த ஒரு கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில, எந்த ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க செய்யற தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க எதை செய்தாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? ஆண்டவருடைய கட்டளை ஆகிய கர்த்தருடைய கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாம இருக்கலாம், நீங்க விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். சங்கீதம் 20:4 சொல்லுது, கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும், என் தொழில் இப்படி இருக்கணும், என் சபை இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க இருதயத்துல விரும்புறீங்க பாருங்க, அந்த எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்.
அப்படியானால் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்க இருதயத்துல விரும்புகிறீங்களோ, சங்கீதம் 20:4 அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்க வாசிக்கிற கேட்கிற கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. அப்படி கை கொள்ளும் பொழுது அதனால நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். உலகம் முழுவதும் ஜனங்களுடைய கவலை, நான் எப்படி வாழ போறேன் அப்படிங்கிறதான். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவையெல்லாம் அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜனங்க இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்களா? என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எங்க தங்குவோம் என்று இந்த உலக காரியங்களுக்காக கவலைப்படுறாங்களே, அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ? ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 3 விதமான பாக்கியவான்களை வேதம் சொல்கிறது. ஒன்று, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் 2 பேரை காட்டிலும் மூன்றாவது, இந்த வாசித்த இந்த கேட்ட கர்த்தருடைய கற்பனைகளை அல்லது கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கை தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பிறரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீங்க, கேட்கிறீங்க, அதோட விட்டு விடாதபடி அல்லது அதோட நின்று விடாதபடி கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள பிரயாசப்படுங்க, கை கொள்ள பிரயாசப்படுங்க. ஒரு சகோதரர் சபைக்கு வந்து ரொம்ப நாளா வேலை இல்லை. அப்ப அவருக்காக ஜெபம் பண்ணோம். அவருக்கு கர்த்தர் வேலை கொடுத்தார். வேலைக்கு போன மறுநாள அந்த வேலை வேண்டாயான்னு திரும்பி வந்துட்டார். ஏன்பான்னு கேட்டேன். நீங்க தானே கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளணும்னு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, போய் பேசாதிருப்பாயாக. ஆமாப்பா, இப்போ என்ன ஒன்று நடந்துச்சு. நான் ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனேன். அந்த ஆஃபீஸ் முதலாளி ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனை என்ன அட்டன் பண்ண சொன்னார். நான் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் உடனே கேட்டது, மேனேஜர்கிட்ட கொடுப்பா, மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறான். மேனேஜர் என்னை பக்கத்துல இருந்து சொல்கிறாரு, மேனேஜர் இல்லைன்னு சொல்லு. அப்போ என் மனசாட்சி குத்துது. மேனேஜர் கல் போல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ மேனேஜரை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மேனேஜர் இல்லை வெளியே போ அப்படின்னு போய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்ச உடனே முதலாளி மேனேஜர் திட்டுறாரு, ஏன்ப்பா ஃபோனை வச்சேன்ட்டு. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்களே, அதை என்னால் சொல்ல முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவன். திரும்பி வந்துட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருக்கு அதை விட மேன்மையான ஒரு வேலை கிடைச்சது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நம்ம கேட்கிற வாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை நம்ம கை கொள்ள நம்மளை விட்டு கொடுக்கிறோமோ, தங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வசனம் நம்மளை பிழை போட்டும், நம்மளை வாழ வைக்கும். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத மக்கள் தான் நான் எப்படி வாழ போறனோ அப்படின்னு சொல்லி கவலைப்படலாம். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றவங்க, அந்த வசனத்தின்படி நடக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாதுன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் சொல்றாரு. லேவியராகம புஸ்தகம் 18:5 என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், கட்டளை கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களை, கர்த்தருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்முடைய சபையின் ஊழியத்துல நம்ம கை கொள்ள பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அவைகளால் நமக்கு பிழைப்பூட்டுகிறார். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், இந்த ஊர்ல தங்களுக்கு விசா இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம்,
உங்களுக்கு வாழவே வழி இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுறாரு. அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில முழு மனசா கை கொள்ளும் பொழுது இந்த வசனம் உங்களை பிழைப்பூட்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பைபிளை வாசித்தேன், பைபிளுடைய வசனத்தை கேட்டேன், என் வாழ்க்கையில அவைகளை கை கொள்ள முடியலப்பா அப்படின்னு நீங்க உணர்வீங்கன்னா, கர்த்தர் உங்களோட கூட பேசுவாருன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கைய, நீங்க செய்யற வேலையை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. எப்ப தெரியுமா? நான் கேட்கிற படிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை என் வாழ்க்கையில கை கொள்ளுவேன்னு உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமா உங்களை பிழை போட்டுவார், உங்களை வாழ வைப்பார், வாழக்கூடிய வழிகளை காட்டுவார். இந்த உலகத்துல நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய 16 வயதுல அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்வேன்னு என்னைக்கு என்ன ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைகளை என்னால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில கை கொள்ள ஆரம்பித்தேனோ, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் என்னை கர்த்தர் ஒரு காரியத்திலையும் கைவிடவில்லை. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, தேவ ஜனமே, அந்த தேவன் இன்றைக்கும் மனம் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவே என்று உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நிச்சயமா என்ன வாழ வைத்த ஆண்டவர், என்னை வழி நடத்தின ஆண்டவர், என்னை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் என்பதை நான் தைரியமா சொல்லுகிறேன். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்கிற கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய அனுதின வாழ்க்கையில கை கொண்டா அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுதியான பலன் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டா, ஆண்டவருடைய பொய் சொல்லாத வார்த்தை சொல்லுது, கொஞ்ச பலனை கொடுக்கிறவர் இல்லையா, மிகுதியான பலன். உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணுமோ, எவ்வளவு நன்மை வேணுமோ, அவைகளை ஒன்று கூட குறையாமல் கொடுக்கிற ஆண்டவர். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படியானால் நாம் தேவனிடத்திலிருந்து வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை, நல்ல எதிர்காலத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்ற சங்கீதக்காரனுடைய கூற்றின்படி, வார்த்தையின்படி நம்ம வாசிக்கிற கேட்கிற கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம கை கொள்ள பிரயாசம் எடுக்கும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவைகளால் நமக்கு பிழைப்பு உண்டாகும். பைபிள்ல ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, அப்படியே நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கவனிங்க, நோவாட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தை அழைக்க போறேன், கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கொப்பேர் மரம் எங்க இருக்குது, கொப்பேர் மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு நோவாவுக்கு தெரியாம இருந்தா கூட 4 பேர்கிட்ட கேட்டு, கொப்பேர் மரம் எங்கேயா இருக்குது, கொப்பேர் மரம் எப்படிப்பட்டதா இருக்கும், நான் பார்த்ததில்லை என்று கொப்பேர் மரத்தை தேடி கண்டுபிடிச்சு அவைகளில் ஆண்டவர் சொன்ன அளவின்படி ஒரு பேழையை செய்து முடித்தான். அது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டதை குறிக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அந்த கட்டளைகளுக்கும் அந்த ஆலோசனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எல்லாத்துலேயும் கர்த்தர் நேரம் வருதில்லை. சில நேரம் நம்ம சபைக்கு போகிற ஊழியக்கார் மூலமாக நமக்கு சில ஆலோசனை வரும். நம்ம கூட கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம சபை ஜனங்கள் மூலமாக சில ஆலோசனைகள் வரும். யார் மூலமாக கர்த்தர் ஆலோசனையோ ஒரு கட்டளையோ சொன்னாலும் அவைகளுக்கு நம்ம கை கொள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவைகளால் மிகுந்த பலன் உண்டு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பலன் இல்லாமல் எல்லா காரியத்திலும் குறை உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த வார்த்தையை படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
ஹைஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, ஐயா எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு படிப்பு வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளை காட்டிலும் மிகுதியான மார்க்குகளை வாங்கத்தக்கதாக நல்ல கல்விமானின் நாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை அப்படின்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரு. அந்த கட்டளைகளை கை கொள்ளுங்க. இந்த வாலிப பருவத்தில் ஒழுங்கா சபைக்கு போங்க, ஒழுங்கா பைபிள் வாசிங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க செஞ்சா கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்றீங்க, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றீங்க, அதன்படி நடக்கிறீங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக, ஒரு மனிதன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டா அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் சொன்ன மிகுதியான பலன். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும் போது மிகுதியான பலனை கொடுப்பார் என்று வாசித்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளும் பொழுது பூமியையே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்துவாராம். அப்போ உயர்வு என்ற ஆசீர்வாதம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றதுனால கிடைக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறது போல ஒரு உயர்வு வேணும் அப்படியானால் இன்றைக்கு நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கவனிங்க, அந்த அடங்கி இருங்கள் அப்படிங்கிறத கை கொள்றது. சில நேரம் நாம வாழ்க்கையில முன்னேற அங்கும் இங்கும் அலைகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அடங்கி இருப்பா. சங்கீதக்காரன் சொல்றான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரயாசங்கள் எடுக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த பிரயாசங்களும் முயற்சிகளும் நமக்கு கைகூடி வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அதை இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்துருங்க அப்படின்னா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதில்ல, நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நல்லா பைபிளை படிங்க. பைபிளை படிக்கும் பொழுதே நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. பைபிளை படிக்கும் போதே உங்களுக்கு தேவையான ஆலோசனையை ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமா சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, நல்ல தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அனுபவம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு ஏதுவான ஒரு நேரம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால நாம கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறோம்னு அர்த்தம். அப்படி நாம செய்வோமானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை வாழுகிற இடங்களில, நாம் வேலை செய்கிற இடங்களில, நாம் பழகிற ஜனங்கள் மத்தியில நம்மை உயர்த்துகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உயர்வடைய வேண்டுமா? கர்த்தருடைய கற்பனைகளை கர்த்தருடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ளுங்க. அப்படி கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, ஒரு மனிதன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது முதல்ல மிகுதியான ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னேன். இரண்டாவதாக, உங்களை பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உயர்த்துவார் என்று சொன்னேன். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிரசங்கியின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கிற, நாம் கேட்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அல்லது கட்டளைகளை அல்லது வேத வசனங்களை நம்ம வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது ஒரு தீங்கும் வராதாம். கவனிங்க, உலகத்துல எங்க பார்த்தாலும் தீங்கு. கடந்த நாட்களில் வாசிக்கிறோம், 295 பேரை சுமந்து கொண்டு போன மலேசியன் ஏர்லைன்ஸை பட்டுன்னு சுட்டு கீழே தள்ளிட்டாங்க. அதில் பயணம் பண்ண ஒருத்தர் கூட தப்பல, அம்புட்டு பேரும் செத்துட்டாங்க. எந்த பக்கம் திரும்புங்க, உலகத்தில் தீமை நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த உலகத்தில் தனி மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை.
ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருடைய கற்பனைகளை யார் கை கொள்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தீங்கும் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்படி? சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, கண்மலையில உயர்த்துகிற தேவன் ஒரு தீங்கு வராதபடி உங்களை பாதுகாப்பார். கடைசியாய் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதில் கிடைக்கிற 4வது ஆசீர்வாதம் நான் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஜீவன் என்பது பரலோக வாழ்க்கை, மரணம் என்பது நரகத்தை குறிக்கிறது. அப்படியானால் இயேசுவை தேடி ஒரு வாலிபன் வருவான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்னு சொன்னான். அவனை பார்த்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யம் வர வேண்டுமானால் நீ கற்பனைகளை கை கொள்ள அப்படின்னு சொன்னார். அப்ப இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், கற்பனையை கை கொண்டா மிகுதியான பலன் உண்டு. கற்பனைகளை கை கொண்டா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டா ஒரு தீங்கு உங்களுக்கு வராது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டா நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலாம். அப்ப என்ன கர்த்தருடைய கற்பனை? யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அப்படியானால் நீங்க சபைக்கு வரலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், ஊழியத்துல கலந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று வாயினால அறிக்கை பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால நீங்க ஞானசாரம் பெற்றீர்களானால், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் ஞானசானம் என்பது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட நீதி. அந்த நீதியை நீங்க கை கொள்ளும் போது, கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக என்ன கற்பனை? எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவியில வளரணும்னா, கிறிஸ்துவில வளர வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். ஆலயத்துக்கு போகும் பொழுதுதான் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு கர்த்தருடைய கற்பனைகளை கேட்டு நாம் ஆவியில வளர முடியும். மூன்றாவது கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அவர்கள் சபை கூடி வந்து சபையில வந்து உபதேசம் கேட்பதிலும் ஐக்கியப்படுவதிலும் அப்பம் பிற்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியானால் எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வசனத்துல உறுதிப்படுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வேன் என்று இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ECBN ஊழியத்திற்காக செபிக்கிற கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பேர் பாஸ்டர் டேவிட். நான் இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் கர்த்தருடைய சபை ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.